பூச்சோங்கில் உள்ள கம்போங் லிம்பா கின்டாராவில் ஒரு காகித தொழிற்சாலை இன்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 80 விழுக்காடு அழிந்தது. பூச்சோங் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு மதியம் 12:15 மணி அளவில் ஒரு அழைப்பு வந்ததாகவும், ஜலான் லிம்பா கின்டாராவில் உள்ள இடத்திற்கு ஒரு குழுவை அனுப்பியதாகவும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். முன்னதாக தொழிற்சாலையில் இருந்து அடர்த்தியான புகை வெளியேறும் காட்சிகளை கொண்ட வீடியோ வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. பினாங்கு புக்கிட் மெத்தாஜம் தி சமிட் கட்டிடத்தில் உள்ள ஒரு தொழிலாளர் தங்கும் விடுதியில் நேற்று இரவு வெளிநாட்டு தொழிலாளர்கள் மத்தியில் கலவரம் வெடித்தது. இதன் விளைவாக 46 பேர் கைது செய்யப்பட்டனர். கட்டிடத்தின் முற்றத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஒன்று கூடுவது குறித்து இரவு 10:42 மணியளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக செப்ராங் பிராய் தெங்கா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஹெல்மி அரிஸ் தெரிவித்தார். புக்கிட் மினியாக் தொழில்துறை பகுதியை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்தால் அந்த வளாகம் தொழிலாளர் விடுதியாக பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். விடுதிக்குள் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை தடை செய்யும் கடுமையான விதிமுறைகளை நிறுவனம் அமல்படுத்தி உள்ளதாக அவர் கூறினார். நிறுவனத்தின் இந்த விதிகளை மீறுபவர்களிடம் இருந்து அபராதம் வசூலித்து வந்த சக வெளிநாட்டைச் சேர்ந்த விடுதி வார்டன் மீது தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட விரக்தியால் இந்த வன்முறை தூண்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. கட்டிடத்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு நிறுவன வேனை ஒரு குழு சேதப்படுத்தியதால் பதட்டம் அதிகரித்ததாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பாக 46 வெளிநாட்டு ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக ஹெல்மி உறுதிப்படுத்தினார். புக்கிட் மத்தாஜம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தால் 4 நாட்களுக்கு ரிமாண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஏரோ ட்ரெயின் சேவை ஜூலை 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் இயங்க தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் இன்று தெரிவித்தார். ரயில்கள் இறுதிக்கட்ட சோதனையில் இருப்பதாகவும் இது விரைவில் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார். திட்டமிட்டபடி எல்லாம் சீராக நடைபெற்றால் ஜூலை 1ஆம் தேதி ஏரோ ட்ரெயின் சேவையை மீண்டும் தொடங்குவோம் என்று இன்று KLIA-வின் முனையம் ஒன்றில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். பல செயல் இழப்புகளுக்கு பிறகு பராமரிப்பு மற்றும் மேம்படுத்தல் பணிகளுக்காக ஏரோ ட்ரெயின் சேவை கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நிறுத்தப்பட்டது. புதிய காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயில் ஒருபோதும் PKRின் உறுப்பினராக இருந்ததில்லை என்றும் ஒரு மாநில கட்சி தலைவராகவும் இருந்ததில்லை என்றும் ஃபுசியா சலே தெரிவித்துள்ளார். IGPயை ஒரு அரசியல் கட்சியுடன் தொடர்பு படுத்துவது போன்ற உள்ளூர் செய்தி நிறுவனத்தின் சமூக ஊடக பக்கத்தில் நேற்று வெளியிடப்பட்ட கூற்றுகளுக்கு PKR பொதுச் செயலாளரான அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். IGPயின் சுய விவரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவது அவரது பிம்பத்தையும் நம்பகத்தன்மையையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் என்று அவர் கூறினார். காலித் IGPயாக நியமிக்கப்பட்டது அரசியல் நோக்கம் கொண்டது என்று பொதுமக்கள் நம்பினால் ஆளும் கட்சியாக PKR குறித்த எதிர்மறையான கருத்துகளையும் இது தூண்டக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனம் உள் விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கில்லான் தமான் மேரு லோரோங் மகாங் ஒன்றில் உள்ள ஒரு மோட்டார் சைக்கிள் கடைக்கு வெளியே நேற்று பட்டப்பகலில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் குறித்து பணியில் இருந்த ரோந்து பணியாளர்களால் பிற்பகல் 3:37 மணி அளவில் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டதாக கில்லான் உத்தாரா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் விஜயராவ் தெரிவித்தார். இதனை அடுத்து உடனடியாக விரைந்த காவல் படை அங்கு 46 வயதுடைய உள்ளூர் வாசி ஒருவர் வாகனத்தின் ஓட்டுநர் இருக்கையில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடப்பதை கண்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பின்னர் மருத்துவ பணியாளர்களால் அந்நபர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டதாக விஜயராவ் கூறினார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பொதுச் சேவை வாகனங்கள் மற்றும் அதிக ஆபத்துள்ள பொருட்களை கொண்ட வணிக வாகனங்களை இயக்கும் 500 பேரிடம் திங்கட்கிழமை முதல் தணிக்கை நடத்தப்படும் என்று சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் AD ஃபெட்லி ராம்லி தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள சம்மன்களை தனது குழு மதிப்பாய்வு செய்துள்ளதாகவும் 300 லாரிகள், 100 சுற்றுலா பேருந்துகள் மற்றும் 100 விரைவு பேருந்துகள் உள்ளிட்ட அதிக ஆபத்துள்ள இயக்குபவர்களின் பட்டியலை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, வாகன பராமரிப்பு, ஓட்டுநர் மேலாண்மை மற்றும் விதிமுறைகள் மீதான இணக்கத்தின் அளவை மதிப்பிடுவதே இந்நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். கடந்த ஜூன் 9ஆம் தேதி 15 மாணவர்களின் உயிரை பறித்த பேருந்து விபத்து உட்பட
கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அண்மைய விபத்துகளை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஏரி கூறினார். விதிமுறைகளை மீறுவதாகவோ அல்லது பாதுகாப்பு அம்சங்களை புறக்கணிப்பதாகவோ கண்டறியப்பட்ட எந்த ஒரு இயக்குநருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையில் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறந்த உடல் நலத்துடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை அன்வாரின் வருடாந்திர சுகாதார பரிசோதனையின் ஒரு பகுதி என்றும், பிரதமர் சிறந்த நிலையில் உள்ளார் என்றும், வழக்கம் போல் தனது உத்தியோகபூர்வ கடமைகளை அவரால் செய்ய முடியும் என்றும் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ஃபாரிக் ரிசால் பின் அப்துல் ஹமீத் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தினார். பிரதமர் நாட்டை வழிநடத்தவும் தனது கடமைகளை செய்யவும் தகுதியானவரா என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த பரிசோதனை நடத்தப்படுவதாக அவர் கூறினார். அந்த வகையில் நாட்டை வழிநடத்த தகுதியான உடல் நலத்துடன் பிரதமர் இருப்பதாக ஃபாரிக் கூறினார். ஓய்வு பெற்ற தொழிற்சாலை ஊழியர் ஒருவர் அண்மையில் ஆன்லைன் முதலீட்டு மோசடி கும்பலிடம் சிக்கி 7,33,300 ரிங்கிட்டை இழந்துள்ளார். பாராடயா மாவட்ட காவல் தலைமையகத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு ஜூன் 18ஆம் தேதி 66 வயதான பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து ஒரு புகாரை பெற்றதாக பினாங்கு காவல்துறை தலைவர் டத்தோ ஹம்சா அமட் தெரிவித்தார். மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற முதலீட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு பெண்ணிடம் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்ததாக பாதிக்கப்பட்டவர் கூறியதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு முதலீட்டிலும் 10 முதல் 15 விழுக்காடு வரை லாபத்தை 20 நிமிடங்களுக்குள் திரும்ப பெறுவதாக அவருக்கு உறுதி அளிக்கப்பட்டது. இச்சலுகையில் ஆர்வம் கொண்ட பாதிக்கப்பட்டவர் உறுப்பினராக பதிவு செய்து முதலீடு செய்ய தொடங்குவதற்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டார். இதனை அடுத்து மார்ச் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை பாதிக்கப்பட்டவர் 3 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் 25 பரிவர்த்தனைகளை செய்ததாகவும், ஆனால் தனது முதலீட்டு லாபத்தை திரும்ப பெற கூடுதல் பணம் செலுத்த சொன்ன போது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாகவும் ஹம்சா கூறினார். மேலும் விசாரணைகள் நடந்து வருவதாகவும், மோசடி செய்ததற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 420 கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஹம்சா கூறினார். இன்றைய அரசியல் கொந்தளிப்பில் கட்சியை வலுப்படுத்துவது சொல்லாட்சி அல்ல என்றும், மாறாக அடித்தள மக்களின் வலிமை, விசுவாசம் மற்றும் இதய ஒற்றுமை என்றும் துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். அம்னோ உறுதியாக இருக்க வேண்டும் என்றும், அழுத்தத்திற்கு அடிபணியக்கூடாது என்றும், மேலும் பொறுப்புணர்வுடன் தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடவுள் விரும்பினால் வலுவான தலைமைத்துவம் மற்றும் வலுவான அர்ப்பணிப்புடன் 16வது பொது தேர்தலுக்கு முன்னதாக மீண்டு எழுந்து மக்களின் இதயங்களை வெல்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலக்கடா கடற்கரையில் மீனவர்கள் விட்டுச் சென்ற சட்டவிரோத மீன்பிடி வலையில் அழிந்து வரும் கடல் இனமான ஐராவதி டால்பினின் சடலத்தை மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. நேற்று காலை 11 மணி அளவில் வழக்கமான ரோந்து பணியின் போது கோலக்கடா கழிமுகத்திலிருந்து சுமார் 1.1 கடல் மைல் தொலைவில் கடல்சார் குழுவினரால் இந்த டால்பின் கண்டுபிடிக்கப்பட்டதாக கோலக்கடா கடல்சார் இயக்குநர் நூர் அஸ்ரியந்தி இஷாக் கூறினார். எம்பசூட் என்று அழைக்கப்படும் ஐராவதி டால்பின் மலேசியா உட்பட தென்கிழக்கு ஆசியாவில் அழிவின் விளிம்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.